நமது எழுத்தாணி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். என்னுடைய பேர் ஸ்ரீதர். ஊர் புதுக்கோட்டை மாவட்டம். பிரபஞ்சம் சக்தி அறக்கட்டளை பேரில் ட்ரஸ்ட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். என்னுடைய குறிக்கோள் மரம் நடுதல் மட்டும்தான். வெரி இம்பார்ட்டண்ட். பனை மரம் நட்டுக்கிட்டு இருக்கேன். 2 வருஷமாக நட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்பயும் விதைகள் நிறைய சேகரித்து வச்சுருக்கேன். மர விதைகள் நிறையா நடணும். எல்லா இடத்துலையும் நடணும். வந்தால் இருந்தோம், போனோம். வந்ததுக்கு நம்ம என்ன செஞ்சோம், நமக்கடுத்து என்ன பேர் நிலைக்கும். மரம் நடுது, மரத்து நடுது, அதை அனுபவிக்கிறவங்க பூரா அவங்களுக்கு கிடைக்கும். பணம், பேர், புகழ், காசு வாங்கினவங்கெல்லாம் இன்றைக்கி எவ்வளோ பேர் நிலச்சி இருக்குது. எல்லாம் பேரெலாம் மறைஞ்சிடும். சமூக தொண்டு செய்கிறவங்க பேர் மட்டும் நிலச்சி நிற்க நிலையாக இருக்குது. அன்னை தெரசா பேர் நிலச்சி இருக்குது. ஏன்னா அவங்க அதிகமான தொண்டு செஞ்சுருக்குறாங்க. அதே மாதிரி நிறைய தொண்டு செய்கிறவங்க பேர்லாம் நிலச்சி நிற்கிது, பேர் இருக்குது. நம்மளும் இந்த பூமிக்கு எதனாலும் செய்யணும். அதனால் நான் நிறைய மரங்கள் நட்டுக்கிட்டு இருக்கிறேன். அரச மரம், ஆலமரம், அத்தி மரம், புங்க மரம், இந்த மாதிரி நிறைய மரங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் விதைகளை சேகரித்து வச்சுக்கிடுவேன். வளர்த்து அந்தந்த இடங்களில் போய் நட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். தேவைப்படுறவங்க இலவசமாக நான் விதைகள் கொடுக்குறேன். என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். மரங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமான ஆக்சிஜன் வெளியிடும். அதிகமான ஆக்சிஜன் இருந்தால்தான் உலக மக்கள் அனைவரும் நல்லா சுவாசிக்க முடியும். விலங்குகள் அனைத்துக்கும் தேவை ஆக்சிஜன் தான். அதிகமான மரங்கள் நட்டு பலன் அடைவோம். ஆக்சிஜன் தான் வெரி இம்பார்ட்டண்ட்டு. அது பகலில் ஆக்சிஜனை ஒழிஞ்சிட்டு இரவில் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. அதனுடைய செயல் அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. மனிதனுக்கு தேவை ஆக்சிஜன். அதிகமான மரங்கள் நடுவோமே. இப்போ விவேக் சார்லாம் அதிகமான மரங்கள் நட்டுருக்காங்க. ஐயா அப்துல் கலாம் ஐயா அதிகமான மரங்கள் நட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ரிஸ்க் எடுத்து தன்னால் இயன்ற மரங்களை நடுவோமே. அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் விதைகளை சேவ் பண்ணிவிட்டு அங்கங்கேயும் நடுவோமே. நம்ம சன் பிள்ளைகள் எல்லாம் வர வர இது எங்கள் தாத்தா வச்ச மரம், இது எங்கள் அப்பா வச்ச மரம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அவங்க அதை கண்டினியூ பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுக்கும் மரங்களை வளர்ப்போமே. மரங்கள் தான் வெரி இம்பார்ட்டண்ட்டு. இப்போ பனை மரம் எடுத்துக்கிட்டோம்னா அடியில் இருக்கிற நீர் விட்டுற மேலே கொண்டு வந்து சேர்க்கும். நீர் ஆதாரம் கீழே போய்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு திருப்பூர் எடுத்துக்கோங்க. அதிகமான கீழே அடியில் ஆழத்துக்கு தண்ணி போயிடுச்சு. நீர் வளத்தை வெளியில் கொண்டு வரணும்னா பல லட்சக்கணக்கான மரங்கள் அங்கே நட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நீர் வளம் மேலே வந்துடும். போர்லாம் 1000 அடிக்கு மேலே கீழே போட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது. மேலே நீர் மட்டம் மேலே வந்துடும். அந்த அளவுக்கு சுத்தப்படுத்தி நீட்டாக கொடுக்கும். ஒரே ஒரு மரமே சக்கப் பண்ணும். ஒரு மரம் அடியிலேருந்து 1000 அடி கீழேருந்து மேலே கொண்டு வர தண்ணியை இழுத்து கொண்டு வரக்கூடிய தன்மை அந்த மரத்துக்கு இருக்குது. அதனால அதிகமான மரங்களை அரசாங்கம் நட சொல்லியிருக்காங்க. விவேக் ஐயாவும் அதிகமான மரங்கள் இதைத்தான் நட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்துல் கலாம் ஐயாவும் இதைத்தான் சொன்னாங்க. நிறைய மரம் நடணும், நீர் ஆதாரத்தை பெருக்கணும், ஆக்சிஜன் வேணும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஃபாலோ பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பிறந்த நாள், நம்ம எவ்வளோ தலைவர்களை வச்சு நம்ம கொண்டாடுறோம். இன்னைக்கு பிறந்த நாள், நாங்கள் இவ்வளோ மரம் நட போகிறோம் அப்படின்னு அறிவிங்களேன். கிராமத்துக்கு கிராமம் அந்த மாதிரி செய்யுங்களேன். தலைவரை கொண்டாடுங்க வேணும் இல்லை, மரம் நடுவோமே. அவங்க பேரை சொல்லி மரத்தை நட்டு வளர்ப்போமே. ஒரு ஆலமரம், ஒரு ஊருக்கு ஒரு ஆலமரம் போதும். அகலமாக இப்போ மேலே ஒரு 10 அடிக்கு மேலே வளர்த்து விட்டோம்னா அது நிற்கும். 1000 வருஷத்துக்கு நிற்கும். அடையாள ஆலமரம் மாதிரி நிற்கும். அதில் எவ்வளோ பறவைகள் தங்கும். அது எவ்வளோ பழங்கள் சாப்பிடும். அந்த பழங்களை சாப்பிட்டு இங்கெங்கே போய் அதனுடைய எச்சம் விழுந்து எவ்வளோ மரங்கள் முளைக்கும். அந்த மாதிரி நம்ம நினைக்கணும். அரச மரத்தை நிறையா நடணும், ஆலமரம் நிறையா நடணும். அந்த மாதிரி ஒரு மரத்தை வச்சோம்னா அது பல லட்சக்கணக்கான மரங்களை வளரும். இளைஞர்கள் இதில் நாட்டம் கொண்டு செய்யணும். ஒவ்வொரு கிராமத்துலேயும் அந்த மாதிரி செயல்படணும். இளைஞர்கள் செயல்படணும். தலைவரை கொண்டாடுவான் வேணும்ல, அவரை பேரை சொல்லி அன்னைக்கு நடுவோமே, மரங்கள் நடுவோமே. உங்கள் அப்பா அம்மா பிறந்த நாளுக்கு நடுங்க, உங்கள் பிறந்த நாளுக்கு நடுங்க. மரம் வளர்ப்போமே. ஒருத்தருக்கு 3 மரம் இல்லை 6 மரம் இல்லை 9 மரம் நடுங்க. எவ்வளோ மரங்கள் வரும். ஒரு கிராமத்துக்கு எவ்வளோ பேர், ஒரு தாலுகாவுக்கு எவ்வளோ வரும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ வரும், ஒரு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வரும். அப்போ எவ்வளோ மரம் வளர்ந்து வருது. அந்த மாதிரி நினச்சி நடுவோமே. இது என்ன காசாக பணமா? செடி வளர்க்க போகிறோம், பாதுகாத்து மேலே வளர்த்து விட போகிறோம். அது தானாக வளர்ந்துக்கிற, இயற்கை தானாக பார்த்துக்கிடுவாங்க. அவங்க பார்த்துக்கிடுவாங்க. ஓரளவுக்கு நம்ம வளர்த்து விட்டோம்னா பிள்ளைய வளர்த்து விடுற மாதிரி அது கொஞ்சம் வளர்த்து விட்டோம்னா அப்புறம் அவங்க வளர்த்துக்கிடுவாங்க, தானாக வளர்ந்துக்கிடுவாங்க. இயற்கை வளர்த்து விட்டுறோம். மனித உரிமை கழகம் நிறுவனர் டாக்டர் ஐயா சுந்தர் அவர்கள்
அதிகமான மரம் நடுவதற்கும் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மரம் நடுங்க மரம் நடுங்கன்னு சொல்கிறாங்க. நானும் மாவட்ட பொறுப்பாளர் ஒன்று இருக்கிறேன். இங்கே புதுக்கோட்டையில் மாவட்ட பொறுப்பாளரில் இருக்கேன், மனித உரிமை கழகத்தில். அதை நான் அவர் ஐயா சொல்றதே நாங்கள் உபே பண்ணி மரம் நடுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்ம மனித உரிமை கழகத்திலிருந்து மனித உரிமைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம், மரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். மரங்கள் இல்லையே மனிதர்களுக்கு ஆக்சிஜன் இல்லை. ஆடு மாடுகள் வந்து பொதுவாக இப்போ மரங்கள் நடணும் அப்படின்னா, ஆடு மாடுகள் சாப்பிடாத மரங்கள்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ பனைமரமே எடுத்துக்கங்களேன். ஆடு மாடு வந்து கடிக்கும், அப்படியே விட்டு போயிடும். ஆடு வந்து கடிக்கும், அப்படியே விட்டு போயிடும். அதுக்கடுத்து எப்பயும் கிடைக்காது. ஏன்னா அதில் வந்து கருப்பு கலரில் ஒரு ரொம்ப மாதிரி இருக்கும். அது நாக்கு அறுக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு முறை நின்று ஒரு முறை கடிச்சா அது தொடவே தொடாது. மரம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க போய்கிட்டு இருக்கு. நாவல் மரம் இருந்ததுன்னா அதையும் மாடுகள் கிடைக்காது. ஒரு தடவை ஆர்வமாக பேரார்வத்தில் வந்து கிடைக்கும், அப்புறமேல அது கிடைக்காது. ஏன்னா இலை மூட்டுத்தனமாக இருக்கும். நாவல் மரம்லாம் எடுத்துக்கிட்டோம்னா 200 வருஷம் 300 வருஷம் ஆன மரங்கள்லாம் இருக்குது மலைகளில். எவ்வளவு பறவைகளுக்கு அது உணவாகுது. அது சாப்பிட்டு எடுத்துக்கொண்டு போடுற இடத்துல எவ்வளோ மரங்கள் முளைக்கும். குரங்குகள் நிறையா சாப்பிடும். இப்போ உதாரணத்துக்கு குரங்கு எல்லாம் காட்டுக்குள்ளேருந்து நாட்டை நோக்கி போகக்கூடிய ரோட்டுகள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கு. பஸ்ஸுகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. போகிற டூ வீலரில் கொண்டு போகிறேன் என்னடா கொடுப்பேன் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ மலைகளில் பாருங்கள், யானைகள் ரோட்டு மேலே நிற்கலையா? லாரியில் கரும்பு ஏற்றிட்டு போகிறான்னு நிப்பாட்டி அதுக்கு ஒரு கட்டு போட்டால் தான் அது வழி விடும். அதுக்கடுத்து அது சாப்பிட்டுக்கிட்டு அது போகுது. ஏன்? அதுக்குரிய உணவுகள் இல்லை. காடுகள் அழிக்கப்படுது, அதுக்கு மரங்கள் இல்லை, தீனி இல்லை, உணவு இல்லை. மரங்கள் எடுத்துக்கிட்டா அதிகமான மலையை இழுத்து கொண்டு வரக்கூடிய தன்மை உள்ள மரங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு இலுப்பை மரம் இருக்கு. இலுப்பை மரம் கிராமங்கள் தோறும், வீடுகள் தோறும், ஏரிகள் தோறும் அந்த மரத்தை நட்டோம்னாவே அதிகமான மேகக்கூட்டங்களை ஒன்று சேர்த்து இழுத்து கொண்டு வந்து மழையை பெய்ய வைக்கும். அதனால இலுப்பை மரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பான். இலுப்பை மரங்களை நடுவான். வசவ மரம், புங்க மரம், புளிய மரம், வேப்ப மரம், அத்தி மரம், ஆலமரம். அத்திப்பழம்லாம் உடலுக்கு அதிகமான ரத்த விருத்திக்கு உள்ளது. அது எவ்வளோ பறவைகள் எவ்வளோ இடத்துல போய் சாப்பிட்டு எவ்வளோ மரங்கள் வளரும், அதையும் போடுவோமே. அந்த மாதிரி யோசித்து மரங்கள் நடுவதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பான். பறவைகளுக்கு முக்கியம் மரங்கள். மரங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவு புயல் சீற்றங்கள் கடற்கரை ஓரமாக வருது. அந்த கடற்கரை ஓரமாக கடல் சீற்றத்தை புயலை தடுக்கக்கூடிய தன்மையை வந்து அலையாத்தி கடலுக்கு இருக்குல்ல, அந்த அலையாத்தி மரங்களை வளர்ப்போம் கடற்கரை ஓரமாக. உதாரணத்துக்கு கடலூர் ஓரமாக கடற்கரையில் வளர்ப்போம், நாகப்பட்டினத்தில் வளர்ப்போம், தூத்துக்குடியில் வளர்ப்போம், திருச்செந்தூரில் வளர்ப்போம், ராமேஸ்வரத்தில் வளர்ப்போம். சுற்றி கடற்கரை இந்தியாவை சுற்றி 3 பக்கமும் கடல் தானே. கடற்கரை ஓரமாக அலையாத்தி கடல், அலையாத்தி மரங்கள் நடுவதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போமே. ஒரு கோட்டை சுவர் மாதிரி இருந்து வரக்கூடிய புயல் சீற்றத்தை தடுக்கட்டேன். அதுக்கு தானே அந்த மரங்கள் இருக்கு. புயல் சீற்றம் உள்ள புயலே வராது. அதே மாதிரி பனைமரங்களே நிறையா ஹைட்டாக இருக்க ஊர்களெல்லாம் உள்ள காற்று நுழையாது. அந்த மாதிரி யோசிச்சு ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு அடியும் யோசித்து மரங்களுக்கு ஸ்டெப் எடுத்து அந்த மாதிரி செய்வோமே.